வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் ஒரு சில வருடங்களாக கவர்னருக்கும் எலெக்டட் கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய கருத்து மோதல் இருந்தது. அது இல்லாமல் நிர்வாக ரீதியாக தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் தமிழ்நாடு சட்டசபை கொண்டு வந்து நிறைய மசோதாக்களை பில்ஸை அசன்ட் கொடுக்காம அவர் கிடப்பில் போட்டிருந்தார். அதாவது ஒப்புதல் கொடுக்கல. சில பில்ஸை பிரசிடெண்ட்டுக்கும் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தார். இந்த நடவடிக்கையை தமிழ்நாடு சிஎம் கடுமையாக எதிர்த்தார். இது அரசியலமைப்புக்கு எதிரானது. அது இல்லாமல் இந்த மாதிரி பில்ஸை கிடப்பில் போடுறது நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைக்குது, இது சரியான நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொன்னார். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசியலில் ஆளுநருடைய இந்த நடவடிக்கைகள் பெரிய சர்ச்சையை உண்டாக்குச்சு. இந்த நிலையில் 2 நாளுக்கு முன்னாடி இந்த ரோல் ஆஃப் கவர்னர் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தமிழ்நாடு ஆளுநர் இவருடைய ஆக்ஷன்ஸை சுப்ரீம் கோர்ட் சென்சூர் பண்ணியிருந்தாங்க. கவர்னருடைய ரோல் என்ன, அவருடைய விருப்புரிமை டிஸ்கிரிஷனரி பவர், இதை எதில் யூஸ் பண்ணணும் எதில் யூஸ் பண்ணக்கூடாது, சட்டசபையிலேருந்து ஒரு பில் வருதுன்னா அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை தாண்டி இதற்கான டைம் லைன்ஸையும் அவங்க கொடுத்துருந்தாங்க. இதை தான் நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் இந்த இஷ்யூவை வெறும் அரசியல் ரீதியாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நாம் இதை அரசியல் அமைப்பு ரீதியாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கான்ஸ்டியூஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல இந்தியாவில் கவர்னருடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னங்கிறத அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இந்திய அரசியலமைப்பு இது கவர்னருக்குன்னு ஒரு பொசிஷனை கொடுத்துருக்கு. ரோல் ஆஃப் கவர்னர் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். கான்ஸ்டியூஷன்லேயே ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 153 இதிலிருந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் நம்ம பின்பற்றுறது ஒரு பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். சென்ட்ரல் லெவல்லையும் சரி, ஸ்டேட் லெவல்லையும் சரி. சென்ட்ரல் லெவலில் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் எப்படி இயங்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் ஹெட் இருப்பார், அவர் கையில் தான் உண்மையான அதிகாரம் இருக்கும். இது யாருன்னா பிரைம் மினிஸ்டர். இன்னொரு பக்கம் ஒரு நாமினல் ஹெட் இருப்பார், அவர் கையில் உண்மையான பவர் இருக்காது. இது யாருன்னா பிரசிடென்ட். இதே மாதிரியான ஒரு சிஸ்டமை நீங்கள் ஸ்டேட் லெவல்லையும் பார்க்க முடியும், மாநிலங்கள்லையும் பார்க்க முடியும். இங்கே ரியல் ஹெட் யாருன்னா சீஃப் மினிஸ்டர், நாமினல் ஹெட் யாருன்னா கவர்னர். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சென்ட்ரல் லெவலில் பிரசிடென்ட் ஆகட்டும், ஸ்டேட் லெவலில் கவர்னர் ஆகட்டும், இவங்க கையில் உண்மையான அதிகாரம் கிடையாது. சுத்தமாகவே அதிகாரம் இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு சில அதிகாரங்கள் இருக்குது. இதை மெயினாக டிஸ்கிரிஷனரி பவர்ஸாக பார்க்குறோம், விருப்புரிமையாக பார்க்குறோமே தவிர இவங்க கையில் ஒட்டுமொத்த அதிகாரம் கிடையாது. எலெக்டட் கவர்மெண்ட் இதில் அதிகாரம் வகிக்கக்கூடிய சிஎம், பிஎம், இவங்க கீழே வர மினிஸ்டர்ஸ், இவங்க கையில் தான் உண்மையான அதிகாரம் இருக்கும். அதே நேரத்தில் கவர்னருக்கு இன்னொரு ரோல் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ரோல். அவர் சென்டர்னுடைய ஒரு ஏஜென்ட். காரணம் என்னென்னா, இந்தியா ஒரு கூட்டாட்சி முறையில் செயல்படக்கூடிய ஒரு நாடு, ஃபெட்ரல் கண்ட்ரி. அதனால் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கிறது யாருன்னா இந்த கவர்னர் தான். நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாலும் கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்க ஃபெட்ரலிசம் வேறு மாதிரி. அமெரிக்கன் ஃபெட்ரலிசமில் அங்கே இருக்க ஸ்டேட்ஸ் இருக்குது பாருங்கள், மாகாணங்கள், அவங்களுக்கு பவர் அதிகம். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் இருப்பார். ஆனால் அந்த கவர்னருக்கு உண்மையான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே எப்படி சிஎம் இருக்காங்களோ அதே போல் அமெரிக்காவில் கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் கவர்னர் அப்படின்ற பதவி வந்து ஒரு நாமினல் ஹெட் தான். இவர் கையில் உண்மையான அதிகாரம் இருக்காது. இந்த ஃபெட்ரல் சிஸ்டமில் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு பிரிட்ஜ் இருக்கணும், ஒரு ஏஜென்ட் செயல்படணும். காரணம் என்ன, ஒரு சில நேரங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அரசியல் அமைப்பில் சொல்லியிருக்கக்கூடிய சில விதிமுறைகள், சில அம்சங்கள், சில வழிமுறைகள், இதை ஃபாலோ பண்ணாமல் போகக்கூடிய சில வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அரசியல் அமைப்பு என்ன சொல்லுதோ அதை பின்பற்றி செயல்படணும், நிர்வாகம் செய்யணும். இதை செக் பண்ணுறது யாருன்னா இந்த கவர்னர் தான். இப்போ கவர்னர் அப்படிங்கிறது ஒரு இந்தியன் பாலிட்டியில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடியவர். அடுத்து கவர்னருக்கும் சிஎம்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, இதை பார்த்துருவோம். இது ரொம்ப முக்கியம். கவர்னர் எப்பயுமே தன்னிச்சையாக செயல்பட முடியாது. ஈ cannot act arbitrarily. He can act only with the aid and advice of the Council of Ministers in the state. எப்படி சென்ட்ரல் லெவலில் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களுடைய அட்வைஸில் செயல்படுறாரோ அதே மாதிரி தான் ஸ்டேட் லெவலில் கவர்னரும் சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களுடைய அட்வைஸில் தான் செயல்படும். காரணம் என்னென்னா, மக்களாட்சியில் மக்கள் யாரை டைரெக்டாக தேர்ந்தெடுக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர், சிஎம் இவங்க தான் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது
இந்த எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் இருக்கு பாருங்க, இவங்க தான் முக்கியமான அங்கம் வகிக்கிறவங்க. அதே நேரத்தில் இவங்களோட சேர்ந்து கவர்னரும் பிரசிடென்ட்டும் ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த சிஎம்பிஎம் எடுக்கக்கூடிய எல்லா டிசிஷன்ஸையும் லீகலாக அப்ரூவ் பண்ணுறது யாருன்னா இந்த கவர்னர் அண்ட் பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? அப்போது லீகலாக யார் இதை சைன் பண்ணுறாங்க, யார் இதை அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா பிரசிடெண்ட், கவர்னர். நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா இந்தியா பார்லிமெண்ட்ரி சிஸ்டமாக இருந்தாலும் இங்கே ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும். இந்த நாட்டுக்குன்னு ஒரு ஹெட். அப்படி பார்க்கும்போது பிரசிடென்ட் எங்கே இருக்காருன்னா சென்ட்ரல் லெவலில் இருக்கார். ஸ்டேட்டுக்குள்ளே யார் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கவர்னர். ஸோ இதுதாங்க சிஎம்க்கும் கவர்னருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். அப்போ கவர்னர் எப்படி செயல்படணும் அப்படின்னா சிஎம் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸை வச்சு தான் செயல்படணும். தேவைப்பட்டால் நிர்வாகம் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷனை சிஎம் கிட்ட இருந்தோம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்தோம் கவர்னர் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நான் வரேன். ஒரு சில ஆண்டுகளாகவே தமிழ்நாடு சிஎம்க்கும் தமிழ்நாடு கவர்னருக்கும் ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருந்தது, கருத்து வேறுபாடு இருந்தது. சித்தாந்த ரீதியாகவும் கவர்னர் வந்து சில விஷயங்களை பேசிகிட்டு இருந்தார். பொதுவாகவே கவர்னருடைய ரோல் எப்படி இருக்கணும்னா பொலிட்டிக்கல் ரோலாக இருக்கணும், அரசியல் சார்ந்த ஒரு ரோல் இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட நிறைய சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் கமிஷன்ஸ் இதை பற்றி பேசியிருக்காங்க. உதாரணத்துக்கு சர்க்காரியா கமிஷன், பூஞ்சி கமிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன், ஏஆர்சி, இவங்க எல்லாமே கவர்னருடைய ரோலை பற்றி சொல்லியிருக்காங்க. முக்கியமான கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாக இருக்கணும், அவர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது. அது இல்லாமல் ஒரு எமினன்ட் பர்சனாக இருக்கணும், ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், நாலேஜ் உடையவராக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு ஸ்டேட்லேருந்து அவர் வந்தால் பெட்டராக இருக்கும், அப்போ தான் நியூட்ரலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரோட கன்சல்ட் பண்ணி இந்த கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்த கவர்னர் இருக்காரு பாருங்க, இவருக்கும் பொறுப்பு இருக்க வேண்டும். கவர்னர் எந்த காரணத்தை கொண்டும் பார்ஷியலாக செயல்படக்கூடாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எதிராக போயிடக்கூடாது அப்படின்னும் இந்த கமிஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதை தாண்டி கவர்னருடைய பாதுகாப்புக்காகவும் சில சஜஷன்ஸ் இருக்குது. பிரசிடென்ட் தான் கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில நேரத்தில் ஆட்சி மாறும்போது கவர்னர்ஸ் மாற்றப்படுவாங்க, நீக்கப்படுவாங்க. கவர்னர்ஸை பொலிட்டிக்கல் ஃபுட்பாலாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் ஃபுட்பால்லாம் என்ன, தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நீக்கிறது, அதாவது எட்டி உதச்சிடுறது, அந்த மாதிரி. இதுவும் தவறு அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்க, நான் கவர்னரை பற்றி ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி அவர்களுடைய செயல்பாடு சம்மந்தமாக முக்கியமான அப்சர்வேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டிக்கிள் 200 இது கவர்னருடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிக்கிள் 200 பொறுத்த வரைக்கும் சட்டசபையிலேருந்து ஒரு மசோதா வருது அப்படின்னா ஆளுநருக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, அதற்கு ஒப்புதல் கொடுக்குறது, இது பேர் அசன்ட். அசன்ட் கொடுத்துட்டாருன்னா அந்த மசோதா ஆக்ட் ஆயிரும், சட்டமாயிரும். செகண்ட், அவர் அந்த பில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அசன்ட் கொடுக்காம போயிடலாம், அதாவது ஒப்புதல் கொடுக்காம போகலாம். அப்படின்ற பட்சத்தில் அந்த பில் எங்கே போகும் அப்படின்னா மறுபடியும் ஸ்டேட் அசம்பிளிக்கே போகும். ஆனால் இரண்டாவது முறை ஸ்டேட் அசம்பிளி அந்த பில்லை கவர்னருக்கு திரும்ப அனுப்புகிறாங்கன்னா அந்த நேரத்தில் அவர் கண்டிப்பாக அசன்ட் கொடுக்கணும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு மசோதாவில் அரசியல் அமைப்பில் இருக்க அம்சங்கள், விதிமுறைகள் இதற்கு எதிராக அல்லது முரணாக சில விஷயம் இருக்குன்னா அந்த நேரத்தில் அந்த பில்லை அவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் ஆர்டிக்கிள் 200 கீழே கவர்னருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். மற்றபடி அவருக்கு வீட்டோ பவர் கிடையாது, நிராகரித்தல் இந்த உரிமை கிடையாது. இது யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் இதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. கவர்னர் டஸ் நாட் ஹேவ் பாக்கெட் வீட்டோ ஆர் ஆப்சல்யூட் வீட்டோ. ஆப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிறது ஒரு மசோதா வருது கவர்னருக்கு, அதை அவர் நிராகரிச்சிருவார், அதுக்கப்புறம் ஆக்ஷனை எடுக்க மாட்டார். இது வந்து ஆப்சல்யூட் வீட்டோ. இன்னொன்று பாக்கெட் வீட்டோ. அந்த வார்த்தையில் இருக்கிறது போல் ஒரு விஷயத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே விட்டுறது, நடவடிக்கை எடுக்காமல் அதை கிடப்பில் போடுறது தான் பாக்கெட் வீட்டோ. அந்த ஆப்சல்யூட் வீட்டோ பாக்கெட் வீட்டோ ரெண்டுமே கவர்னருக்கு கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இப்போ தெளிவுபடுத்தியிருக்கு. ஸோ இதுதான் சுப்ரீம் கோர்ட் கவர்னருடைய ரோல் சம்மந்தமாக இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். அது இல்லாமல்
இரண்டாவது முறை ஒரு மசோதா கவர்னர் கையில் வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் வந்து கண்டிப்பாக ஒப்புதலை கொடுத்துடணும் அப்படின்னு இங்கே மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு கால அவகாசம், டைம்லைன், இதையும் சுப்ரீம் கோர்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. ஒரு பில் இதை அவர் அசன்ட் கொடுக்காம இருக்காரு அப்படின்னா மேக்ஸிமம் 1 month அதை ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வந்து அதை சட்டசபைக்கு அனுப்புகிறோம். இது எப்போ அப்ளை ஆகும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய அட்வைஸில் செயல்படும் போது 1 மாதம் டைம்லைன். ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட், சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க கொடுத்த அட்வைஸ்க்கு எதிராக கவர்னராகவே சிந்திக்கிறாரு, முடிவெடுக்கிறாருன்னா இந்த நேரத்தில் டைம்லைன் 3 months, 3 மாதங்கள். அதுக்கு மேலே அவர் வந்து டிலே பண்ணக்கூடாது. அதே போல் ஒரு பில்லை பிரசிடெண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணுறாருன்னா இதுக்கும் டைம்லைன் இருக்குது. இது வந்து 1 month. ஸோ இப்போ ரீசெண்டாக ஃபிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய டைம்லைன்ஸ் இது. ஆர்டிக்கல் 201 இது வந்து பிரசிடென்ட்னுடைய ரோலை பற்றி பேசுது. ஒன்ஸ் கவர்னர் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு பில்லை ரிசர்வ் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக பிரசிடென்ட் கையில் போயிடும். அதுக்கப்புறம் கவர்னர் எதுவும் பண்ண முடியாது, பிரசிடென்ட் தான் முடிவெடுப்பார். பிரசிடென்ட் நினைத்தால் அந்த பில்லை அசன்ட் கொடுக்கலாம், அதாவது ஒப்புதல் கொடுக்கலாம், ஓகே பண்ணலாம், அல்லது அதை நிராகரிச்சிடலாம், அதாவது விட்டோ பவர் யூஸ் பண்ணிடலாம், அல்லது வித்தோல்டு பண்ணி அப்படியே வச்சிடலாம். அவர் வந்து இதில் ஒப்புதலை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் பிரசிடென்ட்டு கிடையாது. இது எல்லாமே ஆர்டிக்கல் 201 கீழே சொல்லப்படுது. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி கேசஸ் முதல் முறையாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போதானா? முதல் முறையே கிடையாது. 2017 நினைக்கிறேன் ஒரு கேஸ் போச்சு. அப்போ இதே மாதிரி ஒரு சர்ச்சை டெல்லியில் இருந்தது. டெல்லி சீஃப் மினிஸ்டருக்கும் அங்கே இருக்க லெஃப்டினன்ட் கவர்னர் எல்ஜிக்கும் ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் இருந்தது. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான். அப்போது சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபை பண்ணாங்க, எல்ஜினுடைய ரோல் என்னென்னா அவருக்குன்னு தன்னிச்சைய அதிகாரம் கிடையாது, எக்ஸிக்யூட்டிவ் உள்ள அவரும் வராரு, சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸில் தான் எல்ஜி செயல்படணும் அப்படின்னு கிளாரிஃபை பண்ணாங்க. ஜென்ரலாகவே கவர்னருடைய பொசிஷன் இதுதாங்க. ஹி ஹாஸ் டு ஆக்ட் வித் த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த சிஎம். ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் இதில் மெயினாக வருது சிஎம்ஓ, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் தான். அவங்களோட சேர்ந்து எக்ஸிக்யூட்டிவ்குள்ளே கவர்னரும் வராரு. ஆனால் கவர்னர் தன்னிச்சையாக எப்பயுமே செயல்படக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஸ்டெபிலிட்டிக்கு கவர்னருடைய ரோலும் ரொம்ப முக்கியம். ஸ்டேட் லெவலில் நிலைத்தன்மை வேணும். அதே நேரத்தில் ஃபெடரல் செட்டப்புக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஒரு நெட்வொர்க் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க், இதுக்குள்ளேயும் நிலைத்தன்மையை அவர் வந்து கொண்டு வரணும். ஸோ ஒரு முக்கியமான பொறுப்பில் அவர் இருக்கார். கவர்னருக்குன்னு தனிப்பட்ட அரசியல் கிடையாது, இதே நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு கவர்னர் இடதுசாரியாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஆளும் கட்சி வலதுசாரியாக இருக்கலாம், இல்லை ரிவர்ஸில் இருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து வலதுசாரி கொள்கை, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க சிஎம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடதுசாரியில் வருவாங்க. எப்படி இருந்தாலும் சரி, ஒன்ஸ் கவர்னராக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பாலிசியை அவர் வந்து ஏற்றுக்கணும், அதன்படி தான் செயல்படணும். பொதுவாகவே சிஎம்ஓ சரி கவர்னரும் சரி, தே ஷுட் கோ பை த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு என்ன சொல்லுதோ, அவங்களுடைய பொசிஷன் என்னவோ அதன்படி தான் அவங்க வந்து செயல்படணும். இதை தாண்டி கவர்னருக்கு பவர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது. ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும், அந்த நேரத்தில் அவருடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணலாம். முக்கியமான டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சில மசோதாக்களை பிரசிடெண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணுறது ஒன்று. இரண்டாவது, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அரசியலமைப்பு சொல்கிற மாதிரி செயல்படலை, விதிகளை மீறுறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரூலுக்கு சிபாரிசு பண்ணுறது, அதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறது, இதுலேயும் அவருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது. ஸோ இதை தாண்டி அவர் கையில் முக்கியமான அதிகாரம் கிடையாது. ஃப்யூச்சரில் எந்த ஸ்டேட் ஆகட்டும் அங்கே இருக்கக்கூடிய சிஎம்ஓ கவர்னரோ ஒன்றிணைந்து ஒற்றுமையாக செயல்படுறதான் அந்த ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.